வருஷம் ஏப்ரல் 1 அன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்களை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஏமாத்துறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. ஆனா இந்த ஏப்ரல் ஃபூல்ஸ் ட்ரெடிஷன் எப்படி வந்துச்சு, இந்த உலகத்திலேயே மொத ஃபூலான அந்த பர்சன் யாரு அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. 2-3 தியரிஸ் சொல்றாங்க. 16th செஞ்சுரியில நம்ம கேலண்டர் இவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கறத முன்னாடியே பார்த்தோம். 16th செஞ்சுரியில ஜூலியன் கேலண்டர்ல இருந்து கிரெகோரியன் கேலண்டருக்கு உலகம் மாறுச்சு. மார்ச் எண்டில் நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்தவங்க ஜனவரியில நியூ இயர் கொண்டாட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு டெசிஷன் வந்துச்சு அப்படின்னா அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அப்படி சில பேருக்கு புதுசா கேலண்டர் மாற்றப்பட்ட நியூஸ் போய் சேராம அவங்க இன்னும் பழைய வழக்கப்படியே மார்ச் எண்டில் நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சில பேரை மார்க் பண்றதுக்காக கிண்டலா அவங்கள ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு தியரி இருக்கு. இது 1582ல பிரான்ஸ்ல நடந்த கதை. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ரோமன்ஸ் ஹிலேரியா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் மார்ச் எண்ட்ல கொண்டாடப்படுது. எல்லாருமே அந்த சமயம் மாறு வேஷம் போட்டுட்டு ஒருத்தவங்க ட்ரிக் பண்ணிட்டு பிராங்க் பண்ணிக்கிட்டு இப்படிதான் கொண்டாடி இருந்திருக்காங்க. சோ இந்த ஃபெஸ்டிவல்ல இருந்து தான் ஏப்ரல் ஃபூல்ஸ் வந்துச்சு அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. ஏப்ரல் ஃபூல்ஸ் ட்ரெடிஷன் உருவானதுக்கும் நம்ம இப்ப அதை கொண்டாடுறதுக்கும் என்ன காரணமா இருந்தாலும் நமக்குள்ள இருக்க அந்த குழந்தைத்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கு லைட்டா பிராங்க் பண்ணி ட்ரிக் பண்ணி விளையாடுறது பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. Happy April Fool's Day.